வணக்கம். மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நெருக்கமானவர்கள் செய்த செயல் இன்னும் உங்களால மறக்க முடியாமல் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வாழ்க்கையில சில நினைவுகள் காலம் கடந்தாலும் மங்கிவிடும் என்று அனைவருமே கூறுவார்கள். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவே இல்லை. இதுவரைக்கும் நீங்கள் எது செய்தாலும் அது இன்னும் மனதிற்குள் பிரதிபலித்து கொண்டு அது உங்களையே கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டே தான் இருக்கிறதே தவிர ஒருபோதும் அது உங்களுடைய மனதை விட்டு இப்பொழுதும் விலகியது என்பது கிடையவே கிடையாது. ஆனால் சில சம்பவங்கள் மட்டும் ஆண்டுகள் கடந்தும் மனதின் ஆழத்தில் அப்படியே ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். குறிப்பா மிகவும் நெருக்கமான ஒருவரால் ஏற்பட்ட மனக்காயம் பலருக்கு நீண்ட காலம் நினைவில் இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக பொருந்தும். இது எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனா மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக பொருந்தி கொண்டே தான் இருக்கும். நீங்கள் முழு மனதுடன் நம்பிய ஒருவர் ஒரு நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கலாம். அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு முடிவாக கூட இருக்கலாம், ஒரு மௌனமாக கூட நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த ஒரு நிகழ்வு உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்து கொண்டு அடுத்து என்ன செய்வது, ஏது செய்தால் நன்மைகள் நடக்கும் என்று தெரியாமல் உங்களை நீங்களே குழப்பிக்கொண்ட ஒரு தருணங்களும் இதுவரைக்கும் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நாளுக்கு பிறகு நீங்கள் பழையபடி சிரித்திருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டே தான் இருக்கும். மனிதர்களை நம்பக்கூடிய விதங்களும் அந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை எல்லோரிடமும் பகிரக்கூடிய பழக்கமும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்திருக்கும். மீண்டும் இதுபோல் காயப்படக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்களை அதிகமாக எச்சரிக்கையுடன் வாழ வைத்துக் கொண்டே தான் இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். இருப்பினும் வாழ்க்கை முழுவதும் அந்த நினைவிலேயே நிற்க வேண்டிய அவசியம் என்பது கிடையாது. நடந்ததை மறக்க முடியாமல் இருந்தாலும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள உங்களால முடியும். இனிமேல் இப்படிப்பட்ட நபர்களிடம் நம்ம பழக வேண்டும், யாரையெல்லாம் குவாரியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயங்களை இப்பொழுதாவது மேசம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுபவங்கள் உங்களுக்கு வலிமையை நிச்சயமாக இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கி கொடுக்கும். யார் உண்மையாக உங்களை மதிக்கிறார்கள், யார் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் அறிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வளர்க்கப்படுகிறது. ஜோதிட பார்வையில் உறவுகள் வழியாக வரக்கூடிய அனுபவங்கள் மனிதனின் மன முதிர்ச்சியை வளர்க்கும் காலமாகவே கருதப்படுகிறது. அதனாலேயே கடந்த காலத்தில் ஏற்பட்ட காயங்கள் எதிர்காலத்தில் நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் என்று ஒரு அனுபவமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக பார்க்கப்படும். அதை நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கத்தான் செய்யும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் மற்றொரு பக்கம் காதல் கொடுத்த நம்பிக்கை முடிவில் அது அவமானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியது. காதல் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் என்று தான் நீங்கள் நினைப்பீர்கள். ஆரம்பத்திலிருந்து அந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருந்தது. அந்த உறவு உங்களுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கையையும் வாழ்க்கையின் மீதான பிடிப்பையுமே ஆரம்பத்தில் தேடி கொடுத்தது. ஆனால் அந்த அன்பின் முடிவில் உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றங்களும் சொல்லனா அவமானங்களும் மட்டுமே தான் உங்களுக்கு திருப்பி கிடைத்தது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது இந்த மாதிரியான நிகழ்வுகள் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை திசை தெரியாமல் மாற்றிவிடும் என்று நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அனுபவங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களின் தூய்மையான உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தங்களின் சுயநலத்திற்காகவோ அல்லது சூழ்நிலையை காட்டியோ உங்களை கைவிட்ட நபர்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். காதலித்த காலத்தை விட அந்த உறவு முறிந்த போது ஏற்பட்ட அவதூறுகளும் பழிச்சொற்களும் உங்களை சமுதாயத்தின் முன்னிலையில் கோணி குறுக செய்த ஒரு அவமானங்களை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டு அது மென்மேலும் ஒரு பக்கம் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறிய இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள செயல்களில் ஒரு விதமான படபடப்பு இப்பொழுது உண்டாக தொடங்கும். அந்த படபடப்பு நீங்கள் எது செய்தாலும் நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஒருவேளை நம்ம பயத்துடன் இருக்கிறோமோ என்று நினைத்து கொண்டு அதை அப்படியே நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த ஒரு செயலை சரியான முறையில் நீங்கள் செய்து வந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு
ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். பணிகளில் பொறுப்புகளானது இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். போக்குவரத்துகளில் விழிப்புணர்வு வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். பயனற்ற விவாதங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் உண்டாகும். விளையாட்டு விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த கவனத்தை ஒருபோதும் நீங்கள் சிதறிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இப்பொழுது கொண்டு வந்து சேர்த்துவிடும். உடன் பிறந்தவர்களால் அலைச்சல்கள் இப்பொழுது உண்டாகும். அந்த அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தானாகவே தீரக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுக்கள் இப்பொழுது ஆரம்பமாக தொடங்கும். வீட்டில் நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டிருந்த சுப காரியங்களும் திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா போன்றவை இனிதே தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அது நடந்து இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையவே அழகாக மாற்றி கொடுக்கும். மனதிற்குள் ஒரு விதமான கவலைகள் இருந்திருக்கும். என்னடா நம்முடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் எந்த விதமான சுப காரியங்களும் நடக்க மாட்டிக்கிறது, எது நடக்க வந்தாலுமே அது கைவரைக்கு வந்து வாய்க்கு எட்டாமல் போய்விடுகிறது என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த சில காரியங்கள் இப்பொழுது உங்களுக்கு நல்லதாகவே நடந்து உங்களுடைய குடும்பத்தை அது நிச்சயமாக செழிப்பாக மாற்றப் போகிறது. தடைப்பட்ட வரன்கள் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முடிவானதாகவே மாறிவிடும். உறவினர்களின் வருகையும் சுபமான கொண்டாட்டங்களும் குடும்பத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சியை கொண்டு வந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை இப்பொழுது நிச்சயமாக தேடி கொடுக்கும். வீட்டில் எப்பொழுதும் இருந்து வந்த ஒரு விதமான மங்களகரமற்ற சூழ்நிலைகள் மாறி மங்களகரமான ஒலிகளும் சிரிப்பு சத்தமும் எதிரொலிக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது பிறந்துவிடும். உங்களுடைய கைகளால் ஒரு சுபகாரியத்தை முன்னின்று நடத்தி வைக்கும் பெருமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். அதனை நினைத்து நீங்கள் பெருமைப்படணும். அதனை நினைத்து ஒருபோதும் நீங்கள் பயப்படக்கூடாது என்பதை இப்பொழுது மனதிற்குள் நீங்கள் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த வீட்டில் மீண்டும் சிரிப்பு சத்தம் கேட்க வேண்டும் என்று நீங்கள் மனதார விரும்பியிருக்கலாம். அதற்கான ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் கைகூடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. குடும்பத்தில் திருமணம், வீடு, குழந்தை, கல்வி அல்லது வேறு ஏதாவது ஒரு நிகழ்வை பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஆசைகள் இப்பொழுது இருந்தால் அதை உடனே தொடங்குங்கள். அதிலும் போதுமான அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கைகூடி வந்துவிடும். சிலருக்கு குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து நல்ல விஷயங்களை பேசும் சூழல்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கலாம். இப்படிப்பட்ட தருணங்கள் குடும்ப உறவுகளை மேலும் வலுப்படுத்தித்தான் காட்டுமே தவிர ஒருபோதும் குடும்பத்தை பிரிக்காது. முடிந்த அளவுக்கு மேசம் ராசியான நீங்கள் குடும்பத்துடன் மனது விட்டு நீங்கள் பேசவே மாட்டீர்கள். மனது விட்டு நீங்கள் பேசினீர்கள் என்றால் தீராத பிரச்சனைகள் என்பது எதுவாகவும் இருக்கவே இருக்காது. சின்ன சின்ன மகிழ்ச்சிகளை பெரிய ஒரு மன நிம்மதிக்கான தொடக்கமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மாறப்போகிறது என்பதையும் நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நன்மைகளை தேடி கொடுக்கும். இதை தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் கூறிய இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள செயல்களில் ஒரு விதமான படபடப்பு இப்பொழுது உண்டாக தொடங்கும். அந்த படபடப்பு நீங்கள் எது செய்தாலும் நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஒருவேளை நம்ம பயத்துடன் இருக்கிறோமோ என்று நினைத்து கொண்டு அதை அப்படியே நீங்கள் தள்ளிவிடக் கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த ஒரு செயலை சரியான முறையில் நீங்கள் செய்து வந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். பணிகளில் பொறுப்புகளானது இப்பொழுது அதிகரிக்க தொடங்கும். போக்குவரத்துகளில் விழிப்புணர்வு வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள். பயனற்ற விவாதங்களை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதை செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் உண்டாகும். விளையாட்டு விஷயங்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். அந்த கவனத்தை ஒருபோதும் நீங்கள் சிதறிவிடக்கூடாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள். அது மிகப்பெரிய அளவு